வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ்நாடு போஸ்டல் கார்னர். நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 ஆஸ் பர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 அது சம்மந்தமான வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 படி பார்ட் 1 சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டு ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். இப்போ திரும்பி ஏன் ஸ்டார்டிங்லேருந்து போக போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த 4th வீடியோவில் சொல்லியிருந்தோம். போஸ்ட் ஆஃபீஸ் கைடுன்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் 4th வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நமக்கு நியூ சிலபஸாக ஓல்டு சிலபஸான்ற கன்ஃபியூஷன் இருக்குது. டிபார்ட்மெண்ட்லேயும் அதை சம்மந்தம் கிளாரிஃபை பண்ணல. நம்மளோட டிஎன்பிசி சார்பாகவும் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தோம். இதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியலைங்க. ஆனாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. அந்த பிஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்லேயும் சிலபஸ் சம்மந்தமாக எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் நம்ம டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வரல. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி இதை இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா, இது அப்டேட்டடாக என்ன வரும்ன்றது நமக்கு தெரியல. எப்படின்னு எதை வச்சு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஆர்டர் நடுவில் வந்திருக்கு. அதாவது வந்து புது நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ், நியூ செட் ஆஃப் கைட்ஸ்லாம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ரெடி ஆகிற வரைக்கும் பழைய மேனுவல்ஸு, பழைய ரூலிங்ஸே தான் வந்து இருக்க போகுது. அமெண்ட்மெண்ட்டில் இப்போ வரைக்கும் அமெண்ட்மெண்ட்லாம் புது ரூல் அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரல, பழைய ரூலே தான் இருக்க போகுதுன்னு ஒரு டைரக்டரேட் லெட்டர் இருக்குது. ஆனால் அதை தாண்டி வந்து நமக்கு இப்போ எக்ஸாமுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியலைங்க. உண்மையாலுமே இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட் அப்படியே தான் இருப்பாங்க, பெஸ்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கே கூட ஒருவேளை நியூ செட் ஆஃப் மேனுவல்ஸ்லாம் வந்துருச்சுன்னா புது ரூலிங்ஸ் தான் படிக்க போகிறாங்க. அவங்க வந்து புதுசாக படிக்க போகிறாங்க. இது தான் இத்தனை வருஷம் படித்தது இல்லாமல் அடுத்த வருஷத்தில் புது ரூல் படிக்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இதுலேருந்து தான் வரப்போகுதுன்னு தெரியுது, அவங்க அதை படிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறவங்களாம் நம்மளாம் என்னென்ன படிக்க போகிறோம், இந்த வருஷம் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண போகிறாங்க, படிக்க போகிறீங்கன்னா ஓல்டு ரூல் ஒரு சில இதுக்கெலாம் வந்து நியூ ரூல்ஸ் தான் கண்டிப்பான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில இதுக்கு பழைய ரூலுன்றது தெரிஞ்சிருக்கும். ஒரு சில இதுக்கு எது கேட்க போகிறாங்கன்றதே தெரியாது. பழைய ரூலும் தெரிஞ்சு வச்சுருக்க போகிறோம், புது ரூலும் தெரிஞ்சு வச்சுருக்க போகிறோம். நமக்கு கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரூல்ஸ்னால் நியூ ரூல் ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இருக்க போது, ஓல்டு ரூல்னால் ஓல்டு ரூல் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்க போது. ரெண்டு ரூலும் கொடுத்து, அதாவது ரெண்டு இப்போ லெட்டரோட மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ 500 கிராமும் ஆப்ஷனில் இருக்காது, 2 kg ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்க மாதிரியே இருக்காது. ஒருவேளை 500 கிராம்னு அவங்க நியூ ரூல் தான் கேட்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா 500 கிராம் 400 கிராம் 300 கிராம் அது மாதிரி அது ரிலேட்டடாக தான் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது. இல்லை 2 kg ஓல்டு ரூல் தான் அப்படின்னா 2 kg 3 kg தான் இருக்க போகுது. ஓகேங்களா, நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஆனால் லெட்டர்லாம் கண்டிப்பாக 500 கிராம் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம சர்க்கிள் லெவலில் ஓரளவுக்கு ஒரு சில சீனியர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணதில் நம்மளாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ண போகிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி தான் ஒரு சில இதுக்கெலாம் இருக்க போகுது, ஒரு சில ரூலிங்ஸ்லாம் வந்து பழைய ரூல் தான் இருக்க போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அதை திரும்பி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அதனால தான் வந்து இதுக்கு இப்போ வந்து இவ்வளோ நாளாக போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு பேங்கிங்கு, இன்சூரன்ஸு, வால்யூம் 5 சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டுட்டோம். வேறு எந்த வீடியோஸும் போடலைங்க. அதான் இந்த ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பிஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு, நமக்கு ஒரு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கல இல்லைங்களா. அதனால் நம்மளாவே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டோம். இப்போதைக்கு எதெல்லாம் பழைய ரூல் எதெல்லாம் புது ரூல்னு ஒரு கன்க்ளூஷனில் இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோங்க. எதாவது டவுட்ஃபுல்லாக இருக்குது நமக்கே தெரியல அப்படின்றப்ப 2 ரூலுமே சொல்லிடுறோம். அது 2 ரூலுமே கண்டிப்பாக படிச்சு தாங்க ஒன்று, 2 ரூலுமே தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நம்ம எக்ஸாமில் வந்து எந்த ரூல் வந்து ஆப்ஷனில் இருக்குதோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2 ரூலும் ஆப்ஷனில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு கிடையாது. ஆனால் 2 ரூலும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கிங்க. எக்ஸாம் டேட்டு அதெல்லாம் பார்த்துருப்போம். போஸ்ட்மேன் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் வந்துடுங்க. அதனால் போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களும் படிச்சிருங்க. ஓகேங்களா, நம்ம அந்த ஒரு டவுட் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியணுன்றதுக்காக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ லெட்டரில் வந்து 500 கிராம் தான் வந்து மேக்ஸிமம் வெயிட்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் இந்த 500 கிராம்ன்றதை பற்றி தான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 kg சமமாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அஃபென்சிவாக அந்த ஃபிக்ஸிசியஸ் ஸ்டாம்ப்ஸ், போலியான ஸ்டாம்ப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 263A ஐபிசி செக்ஷன் 263A படி தான் அவங்களுக்கு வந்து இருக்க போகுது.
தண்டனை இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இப்போ நியூ ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 படி அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து அப்போ ப்ரெசண்ட்டாக அந்த எந்த இடத்துல நடக்குதோ அங்கே என்ன ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்குதோ, என்ன லா இருக்குதோ அதுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் புது ரூல் பழைய ரூல் இதெல்லாம் வந்து நமக்கு எது கேட்பாங்க, எது இருக்க போகுதுன்றதே நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு சில இடத்துல வந்து நம்ம 2 ரூலும் தெரிஞ்சு வச்சுக்க போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம முடிஞ்ச அளவு ஒரு கிளாரிட்டியோடு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் நான் டவுட் இருந்தால் கேளுங்க. நமக்கு தெரியாதுன்னு வேறு எதாவது இருந்துச்சுன்னா வேறு கூட கேட்டு தெரிஞ்சு கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 ஆஸ் பர் PO ஆக்ட் 2023 படி போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1 பார்க்க போகிறோங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்குங்க, போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் இப்போ இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் வந்து மொத்தம் 4 பார்ட் இருக்குது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 4 பார்ட் இருக்குது. பார்ட் 1 வந்து இன்லேண்ட் போஸ்ட்டு சம்மந்தமானது, பார்ட் 2 ஃபாரின் போஸ்ட்டு சம்மந்தமானது, பார்ட் 3 லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸஸ் சம்மந்தமானது, பார்ட் 4 வந்து SBS சீனியர் அதாவது சேவிங்ஸ் பேங்க்கு அந்த கேஷ் சர்டிஃபிகேட் சம்மந்தமான ரூலிங்ஸ்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 மட்டும் அதை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1ல் மொத்தம் 7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 7 செக்ஷன்ஸ் இன் 7 செக்ஷன்ஸ் இன் PO கைட் பார்ட் 1. டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸஸ்னால் நமக்கு தெரியுங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் மேனுவலில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் கைடில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ரூல் நம்பர் தான் வந்து கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 273 கிளாஸஸ் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல். ஓகேங்களா? 7 செக்ஷன் இருக்குது, 273 கிளாஸஸ் இருக்குது. அந்த 7 செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் செக்ஷன், லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் இன்ட்ரடக்டரி, அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல், ப்ரொஹிபிட்டட் போஸ்டல் ஆர்டிகல்ஸ், மணி ஆர்டர், ஃபிலாட்டலி, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ். மொத்தம் இந்த 7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செக்ஷன், ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபுல்லாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் கைட் பார்ட் 1ல் இருக்க எல்லா கிளாஸஸும் பார்க்குறோம். அதில் வந்து எதெல்லாம் MTSக்கு போஸ்ட்மேனுக்குன்ற தனித்தனியாக நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம். அந்த வீடியோஸ் மட்டும் அந்தந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? செக்ஷன் 1 ஜெனரலுங்க. ஆர்கனைசேஷன். அந்த செக்ஷன் வந்து எதை பற்றி இருக்க போதுன்னா ஆர்கனைசேஷன், அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செட்டப் பற்றி, எப்படிலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது அப்படின்னு ஆர்கனைசேஷனல் செட்டப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளாஸ் 1 பேர் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கைடு பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த கிளாஸஸ்லாம் மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தோங்க. MTC எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க மோஸ்ட்டாக இந்த PA எக்ஸாம், போஸ்ட்மேன் எக்ஸாம்லாம் ரொம்ப ரேராக தான் கேட்டிருக்காங்க கிளாஸ் நம்பர். ஆனால் அந்த MTC எக்ஸாமில் அடிக்கடி கிளாஸ் நம்பர் கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் கைட் கம்பேரிட்டிவ்லி, அதுவும் நம்ம குறைச்சி மதிப்பு இல்லைங்க, ஆனால் கம்பேரிட்டிவ்லி போஸ்ட்மேன் PAவை கம்பேர் பண்ணுறப்போ MTSக்கு கொஞ்சம் சிலபஸ் கம்மி தான்றதுனால அவங்க அந்த கிளாஸஸும் கேட்குறாங்க. ஓகேங்களா? கிளாஸ் 1ன்றது கண்ட்ரோல் சம்மந்தமான, நம்ம டிபார்ட்மெண்டல் கண்ட்ரோல்னால் அந்த அத்தாரிட்டிஸ் சம்மந்தமானது அவங்களெல்லாம் பார்க்க போகிறோங்க. The postal department is listed at entry number 31 of list 1 of the 7th schedule of Constitution of India. நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது. அதாவது யூனியன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. யூனியன் லிஸ்ட்டு, அந்த கன்கரண்ட் லிஸ்ட், அந்த ஸ்டேட் லிஸ்ட்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து 7th schedule of Constitution of India, நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட 7th schedule படி லிஸ்ட்டு 1ன்னு சொல்லுவாங்க. அந்த யூனியன் லிஸ்ட்டில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வருதோ அதை லிஸ்ட்டு 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த லிஸ்ட்டு 1ல் இருக்கிற 31வது என்ட்ரி படி, அதை 31வது என்ட்ரியில் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதனால் நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? யூனியன் லிஸ்ட்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நம்ம வந்து ஒரு மத்திய அரசோட துறை. ஓகேங்களா? The Department of Post comes under the Ministry of Communications. Ministry of Communicationsன்ற அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் நம்ம டிபார்ட்மெண்ட் வருது. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெட்டட் பை செக்ரட்டரி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இஸ் டைரக்டர் ஜெனரல். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெட்டட் பை அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். மேக்ஸிமம் டைரக்ட் கொஷின்ஸாக தாங்க இருக்கும். இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி அந்த டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாற்றி கேட்போம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் கொஷின் கேட்குறதில்ல. நம்ம ரூல் புக்கில் என்ன படிக்கிறோமோ அதிலே அப்படியே டேரெக்டாக தான் நம்ம ஆளுங்க கேட்டிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப பயந்துக்கு வேணால் நல்லா படிக்கலாம் வாங்க. டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெடட் பை செக்ரட்டரி. இப்போ டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெடட் பைன்னு இருக்குதுன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியாக இருந்துச்சுன்னா இந்த 2 கொஸ்டினையும் பயங்கரமாக ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெடட் பை டேரெக்டாகவே இந்த கொஷின் இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்துங்க. ஹெடட் பைன்னு கேட்டாங்கன்னா செக்ரட்டரி. ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் இதுக்கெல்லாம் பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல். ஓகேங்களா? அடுத்து
போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட், நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இது வரைக்கும் அந்த ஆக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்த ஆக்ட்டு ஐபிஓ ஆக்ட் 1837. ஓகேங்களா, இந்த 18 மொத்தமே இந்த 4 தான். 1837, 1854, 1898, 2023 நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம் பாருங்கள். 1837 ஒரு ஆக்ட் வந்துச்சு, ஐபிஓ ஆக்ட் 1837. அதுதான் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வராங்க. யூனிஃபார்மிட்டினா நேஷனல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சர்வீசஸ் ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிஃபார்மிட்டி சீரான ஒரு இதை கொண்டு வராங்க. ஓகேங்களா, அடுத்து ஐபிஓ ஆக்ட் 1854 ஒரு 17 வருஷம் கழிச்சு அந்த இப்போ மாடர்ன் டே போஸ்டல் சிஸ்டம், இப்போ நம்ம மாடர்ன் டே போஸ்டல் சிஸ்டம் இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவங்க தான் வந்து ஃபவுண்டேஷன் போடுறாங்க. இப்போ நம்ம போஸ்டல் சிஸ்டம்க்கெல்லாம் அவங்க தான் அந்த ஆக்ட் தான் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா, 1854 இதெல்லாம் நம்ம கேட்பாங்களான்னு தெரியலைங்க. ஆனால் இன்டெப்த்தாக போகணும். ஆர்கனைசேஷனல் செட்டப்பில் வந்து நம்ம எல்லா பாயிண்ட்டும் படிச்சுக்கணும், எதையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லா பாயிண்ட்டுமே கொடுத்துருவோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இதை தாண்டி ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுருக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தாங்க எடுத்துருக்குறோம். அதனால் ஒரு நிறையா இருக்குது, கொஞ்சம் படிக்க முடியலன்னு நினச்சிக்காதீங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்குறோம். அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக போட்டலாம். ஓகேங்களா, அடுத்து ஐபிஓ ஆக்ட் 1898 இதுதான் இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, 1898 ஸ்ட்ரென்த் அண்ட் போஸ்டல் சிஸ்டம். இந்த ஆக்ட் தான் வந்து இப்போ கடைசி வரைக்குமே 100 வருஷத்தை தாண்டி இருக்குது. ஆனால் ஐபிஓ ஆக்ட் 1898 தான் இப்போ போன வருஷம் வரைக்குமே இருந்துச்சு. இப்போ தான் வந்து ஐபிஓ ஆக்ட் 2023 வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த ஐபிஓ ஆக்ட் 2023 நோட்டிஃபைடான 24/12/2023 இந்த டேட்லாம் பார்த்து வச்சுங்க. மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபைட்னா கெசட் நோட்டிஃபிகேஷன், கெசட்டில் அரசிதழில் ஐபிஓ ஆக்ட் 2023 எப்போ வெளியிடுறாங்க, அரசிதழில் வெளியிடுறாங்கன்னா 24/12/2023. இந்த டேட்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு எதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய டேட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கேட் பார்ட் 1ல் நிறைய டேட்ஸ் படிக்க போகிறோம். மெயிலெலாம் நிறைய டீட்டெயில்ஸ் படிக்க போகிறோம். நிறைய டேட்ஸு நம்பர் ஃபிகர்ஸ்லாம் படிக்க போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஷார்ட்கட் முடிஞ்சால் ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க. ஓகேங்களா, இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஓ ஆக்ட் 2023ன்றது இது நம்ம எப்படி படிக்கலாம்னா 24/12/2023ங்களா. இந்த ஆக்ட் வந்து 24ல் வர வேண்டியது, பட் 23ல் வந்துருச்சு. அதாவது என்னென்னா இப்போ 24/12ன்றப்ப இன்னும் ஒரு 6 நாள் வந்துருச்சுன்னா 2024 வந்துருக்குங்களா. டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நடக்குது. இன்னும் ஒரு 6 நாள் தள்ளி வந்துருச்சுன்னா 24ல் வந்திருக்க வேண்டியது. இதை நான் சும்மா ஷார்ட்கட் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வச்சுங்க. 24ல் வந்திருக்க வேண்டிய ஆக்ட்டு பட் 23ல் வந்துருச்சு. ஓகேங்களா, 24ன்றது நம்ம அந்த வருஷம் டேரெக்டாக நாம் வச்சுக்கிறோம். பட்டுன்ற இடத்துல 12ன்னு நம்ம வச்சுக்கிறோம். 23ன்றது வந்துருச்சு. 24ல் வர வேண்டிய ஆக்ட்டு பட் 23ல் வந்துருச்சு. ஓகேங்களா, இது சும்மா ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எதாவது ஷார்ட்கட் வச்சு டேட்ஸ்லாம் நாம் வச்சுக்கோங்களா. ஐபிஓ ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம் அரசிதழில் 24/12/2023 வந்துருச்சு. ஆனால் எப்போலேருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எஃபெக்டிவாக இருக்குது, எப்போலேருந்து நடைமுறையில் இருக்குதுன்னா 18/6/2024 இந்த தேதியிலேருந்து. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2024 4ன்னு முடியுது, இது 6ன்னு முடியுது, இது 8ன்னு முடியுது. அது மாதிரி ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிங்க. ஓகேங்களா, 18/6/2024 கேம் இன்டு எஃபெக்ட். அதாவது ஐபிஓ ஆக்ட் 2023 அந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஐபிஓ ஆக்ட்லேருந்து ரூல்ஸ் ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணுங்கள், ரெகுலேஷன்ஸ் ஒருத்தர் ஃப்ரேம் பண்ணுங்கள். ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃப்ரேம் பண்ணணும். ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவ் வாங்கி ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஐபிஓ ஆக்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆக்ட் போடுறாங்க. அதில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கெசட்டில் எப்போ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கெசட்டில் எப்போ வர்றாங்கன்னா 16/12/2024 கெசட்டில் வெளியிட்டாங்க. ஓகேங்களா, ஐபிஓ ஆக்ட் 2023 வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஐபிஓ ரூல்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரூல்ஸில் வந்து 2023 வந்து பார்த்திங்கன்னா 19 ரூல்ஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் ரெகுலேஷன்ஸ் 2024 180 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்களான்னு தெரியல, பட் ஆனால் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 16 செக்ஷன் இருக்குது, 19 ரூல் இருக்குது, 180 ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்டல் சர்க்கிள்ஸ் நமக்கு இது தெரிஞ்சது தாங்க. ஃபார் ப்ரொவைடிங் போஸ்டல் சர்வீஸ் தி என்டையர் கண்ட்ரி ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ். நம்மளோட முழு நாடு வந்து பார்த்திங்கன்னா 23 போஸ்டல் சர்க்கிளாக பிரிச்சிருக்கிறாங்க. நம்மளோட போஸ்டல் சேவைகள் அஞ்சல் சேவைகள் வழங்குறதுக்காக நம்மளோட வசதிக்காக நம்மளோட தேசத்தை வந்து 23 சர்க்கிளாக வட்டங்களாக பிரித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஒவ்வொரு சர்க்கிளும் ஹெட்டட் பை சிபிஎம்ஜி. சர்க்கிளுக்கு ஹெட்டு பார்த்திங்கன்னா சிபிஎம்ஜி, சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஈச் சர்க்கிள் இஸ் ஃபர்தர் டிவைடட் into regions comprising field units called divisions. ஓகேங்களா, ஒவ்வொரு சர்க்கிளும் வந்து அது சர்க்கிள்குள்ளே நிறைய ரீஜன்ஸ் பிரித்து வச்சுருக்குறோம். அந்த ரீஜன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்டு யூனிட்ஸ் இருக்குது, அதுதான் டிவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க.
போஸ்டல் டிவிஷன்ஸ் தனியாக இருக்குது, ஆர்எம்எஸ் டிவிஷன் தனியாக இருக்குது. போஸ்டல் டிவிஷன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து போஸ்டல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ்னால் ரயில்வே மெயில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அவங்க ரயில்வேயில் ஒர்க் பண்ணுற அதுக்குன்னு தனியாக ஒரு டிவிஷன் சொல்லுவாங்க. ஆர்எம்எஸ் நம்ம தமிழ்நாடு சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆர்எம்எஸ் டிவிஷன் இருக்குது. சிபி டிவிஷன், அந்த திருச்சி டிவிஷன், சென்னை டிவிஷன், அது மாதிரி 4 ஆர்எம்எஸ் டிவிஷன் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் எம்மு டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த ரீஜியனுக்குலாம் ஹெட்டு பார்த்திங்கன்னா ஈச் ரீஜன் இஸ் ஹெட்டட் பை பிஎம்ஜி, போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். ஓகேங்களா? இந்த சர்க்கிள்ஸ் அண்ட் ரீஜியன்ஸ், சர்க்கிள்ஸ்லேயும் ரீஜியன்ஸ்லேயும் தேர் ஆர் அதர் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ், நிறைய ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஸ்டாம்ப் டிப்போட்ஸ் சிஎஸ்டி, போஸ்டல் ஸ்டோர்ஸ் டிப்போட் பிஎஸ்டி, மெயில் மோட்டார் சர்வீஸ் எம்எம்எஸ், இது மாதிரி எட்ஸெட்ரா நிறைய ஃபீல்டு யூனிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. Besides these 23 circles, there is another circle called base circle. இந்த 23 போஸ்டல் சர்க்கிள் சொல்லிட்டோம் இல்லைங்களா? போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் எத்தனை போஸ்டல் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா 23 போஸ்டல் சர்க்கிள். அந்த 23 போஸ்டல் சர்க்கிள் இல்லாமல் ஒரு பேஸ் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் இருக்குதுங்க. அந்த பேஸ் சர்க்கிள் எதுக்காகனா டு கேட்டர் டு த போஸ்டல் கம்யூனிகேஷன் நீட்ஸ் ஆஃப் த ஆர்முடு ஃபோர்ஸஸ். ஆர்முடு ஃபோர்ஸஸ்னால் இராணுவத்துறையினர், அவங்களோட போஸ்டல் நீட்ஸ், அவங்களுக்கும் நிறைய போஸ்டல் நீட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? லெட்டர் அனுப்புறது, மணி ஆர்டர் அனுப்புறது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் போடுறது, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் நீட்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா? அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக பேஸ் சர்க்கிள்னு அவங்களுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சர்க்கிளே இருக்குதுங்க. அந்த சர்க்கிள் தான் பேஸ் சர்க்கிள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் சர்க்கிளோட ஹெட்டு, நம்ம அந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸோட பேஸ் சர்க்கிள் பார்த்தோம் இல்லைங்களா? அதோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டேர்மில் அடிஷ்னல் டைரக்டர் ஏடிஜின்னு சொல்கிறோம். அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரல்னு ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், இந்த ரேங்க் ஆஃப் மேஜர் ஜெனரல். அந்த ஏபிஎஸ்சில் இருக்க ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஜெனரல். நமக்கு ஆல்ரெடி ஆஸ் ஆல்வேஸ் நமக்கு தெரிஞ்சது தான் எம்டிஎஸ்ஸு, அவங்க ஜிடிஎஸ், அதெல்லாம் அந்த ஒவ்வொரு கேடரும் வந்து இங்கே நம்ம ஒரு மாதிரி கூப்பிட்றோம், ஆர்மியில் வந்து ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. சிப்பாயின்னு சொல்லுவாங்க ஒரு கேடரை. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கிற அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட டேர்ம்ஸில் ஏடிஜி. ஆனால் அவங்க ஆர்மியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேங்க் ஆஃப் மேஜர் ஜெனரல் ரேங்க்கில் அவங்க வந்து அந்த பேஸ் சர்க்கிளுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? பேஸ் சர்க்கிளோட ஹெட் யாருன்னு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் இந்த ரேங்க் ஆஃப் மேஜர் ஜெனரல். ஓகேங்களா? அந்த ஆஃபீஸர் கேட்டர், அங்கே ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர் கேட்டர்ஸ், அங்கேயும் இப்போ இங்கே நம்ம டிவிஷன்லலாம் எப்படி எஸ்பி எஸ்எஸ்பி இருக்கிறாங்க, பிஎம்ஜி இருக்கிறாங்க, அதே மாதிரி அந்த அங்கே இருக்கிற ஆஃபீஸர் கேடர், அந்த ஆஃபீஸர் கேடர் ஆஃப் த ஏபிஎஸ் கம்ப்ரைசஸ் ஆஃபீஸர்ஸ் ஆன் டெப்டேஷன் ஃப்ரம் த சிவில் போஸ்ட், அதாவது ஐபிஓஎஸ். ஓகேங்களா? அதாவது அங்கே இருக்கிற ஆஃபீஸர் கேடர்லாம் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவில் போஸ்ட்லேருந்து டெப்டேஷன் எடுத்தவங்களாக தான் இருப்பாங்க. சிவில் போஸ்ட்னால் வந்து ஐபிஓஎஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஐஏஎஸ்னால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்த கலெக்டர் கிரேடில் இருப்பாங்க. இந்தியன் அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ், ரெவன்யூ சர்வீஸ், அது மாதிரி அவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி ஐபிஓஎஸ்னு ஒரு கிரேடர் இருக்குது. ஐபிஓஎஸ் அப்படின்னா இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்னால் இவங்கெல்லாம் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வரவங்க தான். அவங்கள வந்து டெப்டேஷனுக்கு எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஆஃபீஸர் கேடருக்கு. மீதி அதர் கேடர், ஆஃபீஸர் கேடர் தவிர மீதி என்னென்ன கேடர் இருக்கும்? பிஏ கேடர் இருக்கும், போஸ்ட்மேன் கேடர் இருக்கும், எம்டிஎஸ் கேடர் இருக்கும், ஜிடிஎஸ் கேடர் இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா 75% ஆஃப் த அதர் ரேங்க் ஆஃப் த ஏபிஎஸ் ஆர் ஆல்சோ ட்ரான் ஃப்ரம் த டிஓபி. அந்த அதர் ரேங்க்கில் வந்து 75% நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துக்கிறாங்க. மீதி 25% த ரிமைனிங் பர்சனல் ஆர் ரெக்ரூட்டட் பை த ஆர்மி. மீதி 25% வந்து அவங்க ஆர்மிலேயே ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. அவங்களே ரெக்ரூட் பண்ணி அவங்களே போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்கிற ஏபிஎஸ்க்கு வேலைக்கு ஆள் அமர்த்திக்கிறாங்க. ஓகேங்களா? பேஸ் சர்க்கிள் இஸ் ஃபங்க்ஷனிங் சின்ஸ் 1854. அந்த ஏபிஎஸ் வந்து 1854 இயங்குது. 1856 நினைக்கிறேன், இது மட்டும் கன்ஃபார்ம்ட்டு சொல்கிறோங்க. அண்ட் ரிஃபார்ம்ட் ஆன் March 1, 1972. பேஸ் சர்க்கிள் அதாவது ஏபிஎஸ்ஸை எப்போ ரிஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா March 1, 1972. அந்த ஏபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் 2 சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். அதாவது ஹெச்ஓ ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹெச்ஓ ஸ்டேட்டஸில் இருக்க ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. 1 சிபிபிஓ, 2 சிபிபிஓ. சிபிபிஓனா அப்ரிவேஷன் பார்த்துங்க, சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகேங்களா? 1 சிபிபிஓ, 2 சிபிபிஓன்னு 2 ஹெச்ஓ ஸ்டேட்டஸில் இருக்கிற ஆஃபீஸ் வந்து அந்த பேஸ் சர்க்கிளில் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 56 ஏபிஓன்னு சொல்லுவாங்க, 99 ஏபிஓன்னு சொல்லுவாங்க. 56 ஏபிஓன்றது இந்த பின்கோடை வச்சு சொல்கிறாங்க. அது வந்து டெல்லி 900056. அந்த 99 ஏபிஓன்றது பின்கோடு வச்சு சொல்கிறாங்க 900099. ஓகேங்களா? கொல்கத்தா. இப்போ 1 சிபிபிஓன்றது 56 ஏபிஓன்னு சொல்லுவாங்க. அது வந்து டெல்லியில் இருக்குது. அதோட பின்கோடு 900056. 2 சிபிபிஓன்றது 99. இது வந்து சீரியல் நம்பருங்க, இது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா?
1 CBPOன்றது 56 APOன்னு சொல்கிறாங்க. 2 CBPO 99 APOன்னு சொல்கிறாங்க. அது வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அதோட பின்கோடு 900099. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ். நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆஃபீஸஸ் பார்த்துட்டோம். அது வந்து ஹெச்ஓ ஸ்டேட்டஸ், சும்மா நமக்கு புரியணுன்றதுக்காக ஹெச்ஓ ஸ்டேட்டஸ்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் விச் கேரி த ஸ்டேட்டஸ் ஆஃப் சப் ஆஃபீஸர்ஸ் ஆர் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் CBPOs. ஒவ்வொரு CBPOஸ்க்கு கீழேயும் ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் நிறையா இருக்குங்க. ஓகேங்களா. அண்ட் சர்வ் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ். ஓகேங்களா. அந்த CBPOஸ்க்கு கீழே நிறையா ஃபீல்டு போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கும். அது வந்து SO அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்டல் சர்க்கிள்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது மேக்ஸிமம் ஆஃப் த கொஷின் பேப்பர்ஸில் இது ஏதோ ஒன்று கேட்டுறாங்க, ஏதோ ஒரு சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டுறாங்க. ஓகேங்களா. அது பார்த்துங்க. ஆந்திர பிரதேஷோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா அண்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற யானம் அப்படின்ற ஒரு ஏரியா. இந்த 2 ஏரியாவுக்கும் வந்து ஆந்திரா தான் சர்க்கிள். ஓகேங்களா. அந்த சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா. அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு சர்க்கிளுக்கும். அஸ்ஸாம் இருக்குது, அஸ்ஸாமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கவுஹாத்தி. பீகாருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாட்னா. சத்தீஸ்கருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சத்தீஸ்கர் ஹெட் குவார்ட்டர்ஸ் ராய்ப்பூர். இது கண்டிப்பாக படிச்சிருக்கேன். 23 சர்க்கிள் இருக்குது. 23 சர்க்கிளோட ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தனித்தனியாக கொஞ்சம் எப்படியோ ஒன்று மனப்பாடம் பண்ணிடுங்க. ஷார்ட்கட் வைக்காமல் எப்படியோ ஒன்று மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெல்லிக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. குஜராத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்துங்க. குஜராத், டாமன் அண்ட் டையூ, தாத்ரா, நாகர் ஹவேலி. ஓகேங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத். ஹரியானாக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆம்பலா. ஹிமாச்சல் பிரதேஷுக்கு ஷிம்லா. ஜம்மு காஷ்மீருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். அதாவது ஜூரிஸ்டிக்ஷனை இந்த 2 பகுதிகளையும் உள்ளடக்கியது தான் ஜம்மு காஷ்மீர் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீநகர். ஜார்க்கண்ட் வந்து ராஞ்சி. கர்நாடகா ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூர். ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருவனந்தபுரம். ஆனால் கேரளாவோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்தீவுகள், லக்ஷ்வதீப் அண்டு மாஹி ஆஃப் பாண்டிச்சேரி. நம்ம இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் பார்த்தோம். ஆந்திராவில் யானம் ஆஃப் பாண்டிச்சேரியில் இருக்கிற யானம்ன்ற ஒரு பகுதி ஆந்திராவுக்கு போயிடுது. மாஹின்ற ஒரு பகுதி கேரளாவுக்கு போயிடுது. திருவனந்தபுரம் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். மத்திய பிரதேஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் போபால். மகாராஷ்டிராவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா அண்ட் கோவா. இந்த 2 பகுதியிலையும் உள்ளடக்கியது தான் மகாராஷ்டிரா சர்க்கிள். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. நார்த் ஈஸ்டர்ன் இது நம்ம மோஸ்ட்டாக அந்த டிஎன்பிஎஸ்சி படித்தவங்களாம் படிச்சிருப்பீங்க. எந்தெந்த ஸ்டேட்லாம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, நாகாலாந்து அண்ட் திரிபுரா. இந்த ஸ்டேட்லாம் உள்ளடக்கின ஒரு சர்க்கிளை தான் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங். அடுத்து ஒரிசாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் புவனேஸ்வர். பஞ்சாபுக்கு 2 வருது பாருங்கள், பஞ்சாப் அண்ட் சண்டிகர். இது 2 பகுதியும் உள்ளடக்கியது தான் பஞ்சாப் சர்க்கிள். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சண்டிகர். ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர். தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் 2 ஏரியா நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம். எக்ஸப்ட் மாஹி அண்ட் யானம். மாஹி வந்து கேரளாவுக்கு போயிடுது, யானம் வந்து ஆந்திராவுக்கு போயிடுது. ஓகேங்களா. அந்த 2 பகுதியை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா பாண்டிச்சேரி பகுதிகளும் தமிழ்நாடு சர்க்கிளுக்கு கீழே தான் வரும். தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை. ஓகேங்களா. அடுத்து தெலங்கானாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத். உத்தரப்பிரதேசோட ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்னோ. உத்தரகாண்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து உத்தரகாண்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து டேராடூன். அடுத்து வெஸ்ட் பெங்கால் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அந்தமான் அண்ட் நிக்கோபர் இந்த 3 பகுதியிலையும் உள்ளடக்கின வெஸ்ட் பெங்கால் சர்க்கிளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா. மேக்ஸிமம் எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் அது அந்த ஸ்டேட் நேமே தாங்க வருது. 1-2க்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்குது. வெஸ்ட் பெங்காலுக்கு, தமிழ்நாடுக்கு, பஞ்சாப்க்கு, நார்த் ஈஸ்டர்னுக்கு, மகாராஷ்டிராவுக்கு, கேரளாவுக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆந்திராவில் வந்து ஆந்திராவுக்கு, குஜராத்துக்கு, அவ்வளோதான். ஜம்மு காஷ்மீருக்கு இந்த சர்க்கிளுக்கு மட்டும் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷனில் அந்த சர்க்கிள் நேம் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு நேம் படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இது கொஞ்சம் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த சர்க்கிள்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து PAO போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த PAOன்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இந்த போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ் தான் வந்து நம்மளோட அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ்ன்றது ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான இந்த ஆடிட்டிங் வர்றது அது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் PAOs இந்த கண்ட்ரி 23. ஒரு சர்க்கிளுக்கு 1ன்ற வீதம் 23 போஸ்டல் அக்கௌண்ட் ஆஃபீஸ் நம்மளோட கண்ட்ரியில் இருக்குது. ஓகேங்களா. PAO இஸ் ஹெட்டட் பை SAG, JAG லெவல் ஆஃபீஸர்ஸ். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடு, ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. PAOட ஹெட் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா SAG, JAG லெவல் ஆஃபீஸர்ஸ். அந்த கிரேடில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் யாராவது ஒருத்தர் அதோட ஹெட்டாக இருப்பாங்க.
PAO head also work as internal finance advisor to the CPMG. சிபிஎம்ஜி இப்போ ஒரு சர்க்கிளுக்கு ஒரு PAO இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. அந்த சர்க்கிளில் இருக்கிற சிபிஎம்ஜிக்கு இன்டர்னல் ஃபைனான்ஸ் அட்வைசர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா PAOவோட ஹெட்டு தான். PAOவோட ஹெட்டு தான் வந்து இன்டர்னல் ஃபைனான்ஸ் அட்வைசரை வந்து சிபிஎம்ஜிக்கு இன்டர்னல் ஃபைனான்ஸ் அட்வைசராக இருப்பார். ஏபிஎஸ்க்கு PAO எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. ஓகேங்களா. ஏபிஎஸ் தான் நம்ம பார்த்தோம். ஏபிஎஸ்னால் ஆர்மி போஸ்டல் சர்வீஸ், ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸுங்க. இந்த அவங்களுக்கான PAO வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து போஸ்டல் சர்வீஸ் போர்டு. இதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு பாயிண்ட் பார்க்காம விட்டோங்க. அதாவது இந்த ஏபிஎஸ் பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அது வந்து ஏபிஎஸோட ட்ரைனிங் சென்டர் வந்து காம்டி. நம்ம வேறு ஏதாவது அடுத்தடுத்த ஸ்லைடில் இன்க்ளூட் பண்ணிடலாங்க. காம்டி அந்த இடத்து பேர் காம்டி, நாக்பூர், மகாராஷ்டிரா நாக்பூரில் இருக்கிற காம்டி. அங்கே வந்து பின்கோடு வந்து 441001 நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்லைடில் இன்க்ளூட் பண்ணிடலாங்க. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்ணியாச்சு, பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PAO பார்த்துட்டோம். ஓகேங்களா. அடுத்து போஸ்டல் சர்வீஸ் போர்டு தாங்க அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் என்னென்னா, அப்பெக்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சபட்ச, அதாவது சுப்ரீம். அவங்க தான் வந்து ஹை பவர் கொண்ட. ஓகேங்களா. நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டல் சர்வீஸ் போர்டு தான் வந்து அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டோட அப்பெக்ஸ் மேனேஜ்மெண்ட் பாடி. ஓகேங்களா. உச்சபட்ச அதிகாரம் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்க எல்லாம் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நிறைய கம்பெனிஸில். அது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டு. இந்த போர்டுக்கு தான் இதில் இருக்க மெம்பர்ஸ் வந்து அவங்கெல்லாம் கூட்டி தான் வந்து இந்த பாலிசி மேக்கிங் அது சம்மந்தமான டிசிஷன்லாம் அவங்களாம் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. கம்ப்ரைசஸ்னால் அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசஸ் தி சேர்மன் அண்டு 7 மெம்பர்ஸ். அதாவது இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டில் ஒரு சேர்மன் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் தாங்க ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபைனலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல். போஸ்டல் சர்வீஸ் போர்டில் ஒரு சேர்மன் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர்மன், அந்த 7 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தாங்களா, ஒரு சேர்மன் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் சொல்லியிருந்தோம். போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மன் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி தான். ஓகேங்களா. மீதி இருக்கிற அந்த 7 மெம்பர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி 7 மெம்பர்ஸ் ஆஃப் த போர்டு ஹோல்டு போர்ட்ஃபோலியோஸ் ஆஸ் ஃபாலோயிங். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒவ்வொரு பிரிவு நீங்கள் இதெல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனல், செகண்ட் மெம்பருக்கு, இன்னொரு மெம்பருக்கு ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த 7வது இதில் இல்லாமல் இருந்துச்சுங்க சர்வீஸ் குவாலிட்டி அண்ட் மார்க்கெட்டிங். ஓகேங்களா. சர்வீஸ் குவாலிட்டி அண்டு மார்க்கெட்டிங் நம்ம இதுலேயும் வெப்சைட்லேயும் இருக்குங்க, அது பார்த்துங்க. சர்வீஸ் குவாலிட்டி அண்டு மார்க்கெட்டிங் 7வது மெம்பர். ஓகேங்களா. மொத்தம் 7 மெம்பர் இருக்கிறாங்க. அந்த 7 மெம்பருக்கும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல், ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி, PLI, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், HRD, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். 7வது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் குவாலிட்டி அண்டு மார்க்கெட்டிங் அது சம்மந்தமாக. ஓகேங்களா. அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட பர்மனெண்ட் இன்வைட்டி எப்பப்போலாம் போர்ட் ஆஃப் மீட்டிங் அதெல்லாம் கூடுது, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர், அந்த போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த சேர்மனோட மீட்டிங்லாம் கூடுதோ அப்போ வந்து பர்மனெண்ட்டாக ஒரு இன்வைட்டி ஒருத்தர் இருப்பார். இவங்க வந்து எல்லா மீட்டிங்கும் கண்டிப்பாக அவங்கள இன்வைட் பண்ணிடுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட். இது அண்டு இருக்கிறதுனால 2 பேர் நினச்சிக்காதீங்க, ஒருத்தரே தான். அடிஷ்னல் AS அண்ட் FA இஸ் சிங்கிள் போஸ்ட், ஒருத்தரே தான். ஓகேங்களா. அடிஷ்னல் செக்ரட்டரியும் அவங்க தான், ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரும் அவங்க தான். ஓகேங்களா. அவங்க தான் வந்து பர்மனெண்ட் இன்வைட்டி டு த போர்டு. அந்த போர்டு மீட்டிங் எப்போல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் இவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இந்த போர்டு வந்து தானே வந்து பாலிசி மேக்கிங்லாம், அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்கீம் சம்மந்தமாக டிசைட் பண்ணுறாங்கன்னா இவங்க தான் வந்து முக்கியமான ஆளுங்க. ஓகேங்களா. அந்த மீட்டிங்கில் இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அடுத்து இன்டர்னல் ஃபைனான்ஸ் விங் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெடட் பை AS அண்ட் FA. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோங்களா, இன்டர்னல் அந்த சிபிஎம்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபைனான்ஸ் அட்வைசராக வந்து PAOவோட ஹெட்டு இருப்பாங்க. அதே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபினான்ஸ் விங்குன்னு ஒரு விங் இருக்குது. அவங்க தான் வந்து அவங்கள அந்த விங்குக்கு வந்து ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா AS அண்ட் FA, அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட். இது ஒருத்தரே தாங்க, அவரோட போஸ்ட்டு தான் இது. அவர் தான் அடிஷ்னல் செக்ரட்டரியாகவும் இருப்பார், ஃபினான்ஷியல் அட்வைசர் டு த டிபார்ட்மெண்ட்டாகவும் அவர் தான் இருப்பார். அவர் வந்து பர்மனெண்ட் இன்வைட்டி. இந்த போர்டுக்கு வந்து
போஸ்டல் சர்வீஸ் போர்டுக்கு பர்மனெண்ட் இன்வைட்டி. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னல் ஃபினான்ஸ் விங்குன்னு சொல்லி ஒரு விங்கு நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த விங்குக்கு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஏஎஸ் அண்ட் எஃப்ஏன்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா. The board is assisted by a senior staff officer of the directorate as secretary to that board. ஓகேங்களா. நம்ம வந்து போர்டில் என்ன பார்த்தோம், சேர்மன் ப்ளஸ் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி டிஓபி, 7 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த போர்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க இல்லைங்களா. போர்டுக்கு வந்து போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மன் ப்ளஸ் 7 மெம்பரில் சேர்மன் செக்ரட்டரி. இந்த போர்டுக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க. அந்த செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட்டில் இருக்கிற ஒரு சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர். அவர் தான் வந்து போர்டுக்கு தேவையான அசிஸ்டன்ஸ்லாம் கொடுப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸ் ஆஃப் பிஎல்ஐ பார்சல் பிடி டைரக்டரேட். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த போஸ்டல் டைரக்டரேட் தவிர நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 டைரக்டரேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பிஎல்ஐ டைரக்டரேட்டு, பார்சல் டைரக்டரேட், பிடி டைரக்டரேட். இதில் வந்து இந்த க்ரியேட் பண்ண வருஷம்லாம் தேவையில்லாம ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. பிஎல்ஐ டைரக்டரேட்டும் பிடி டைரக்டரேட்டும் 1996 க்ரியேட் பண்ணிட்டாங்க. பார்சல் டைரக்டரேட்டு 2018 க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க. அந்த டைரக்டரேட்டோட ஹெட்டுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைரக்டரேட்டுக்கும் சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த 3 டைரக்டரேட்டோட சீஃப் ஜென்ரல் மேனேஜர்ஸும் டெப்டி டைரக்டர்ஸ் ஜென்ரல் டைரக்டர்ஸ், அது ஏடிஜி, டிடிஜி, ஏடிஜி டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து will provide the necessary functional support for the board at the headquarters. ஹெட்குவார்ட்டர்ஸில் அந்த போர்டுக்கு தேவையான ஃபங்க்ஷனல் சப்போர்ட்லாம் இவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு பாயிண்ட் கடைசியாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். சேர்மேன் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் போர்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி டிஓபி. போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி யாருன்னு கேட்டாங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் ஆஃபீஸர் ஆஃப் த டைரக்டரேட். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுங்க. போஸ்டல் சர்வீஸ் போர்டோட சேர்மனு நம்ம டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி, அந்த போஸ்டல் சர்வீஸ் போர்டோட செக்ரட்டரி டைரக்டரேட்டோட சீனியர் ஆஃபீஸர். இந்த 2 பாயிண்ட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சிங்க. ஓகேங்களா. சரிங்க. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்லாம் இருக்குது. அந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அதர் யூனிட்ஸ், இந்த அதர் யூனிட்ஸ் பற்றிலாம் அடுத்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, ஒரு சில நியூ பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இந்த மேஜர் சேஞ்சஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 2023 இந்த மெயில் சம்மந்தமான நிறைய கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்குங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்குது, இதெல்லாம் நம்ம புது ரூல் படிக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரியலனாலும் வேறு ஏதாவது கிளாரிஃபை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.